திருவாரூரில் நடக்கிற வியாபாரிகள் சங்க எழுச்சி மாநாட்டில் கலந்துருக்கேன். வந்திருக்கேன், கும்பகோணத்தில் வந்திருக்கிறேன். இப்போ கிளம்பி அங்கே போயிட்டு இருக்கிறேன். ஸோ அங்கே போகிற நேரத்தில் உங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். உங்கள் கேள்விகள் கேட்குறேன் சார். 2 படங்கள் வந்து இப்போ நடிச்சிருக்கீங்க. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. எதிர்பார்ப்புகளும் வரவேற்பும் அதிகமாயிட்டு. உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சார்? இல்லை, அடுத்த 3வது படத்துக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதில் வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதே டைரக்டர் துரைசிங்ககுமார் தான் பண்ணுறாங்க. அதுக்கான வேலைக்கு போயிட்டு இருக்கு. அரசியல் ஈடுபடுற அனுபவம், அரசியல் காலங்கள் பதில் சொல்லட்டும் சார். இப்போ விஜய் வந்து அதிக பெரும்பான்மையோட வந்திருக்காங்க. ஆமாம், அதனுடைய உங்களுடைய இது எப்படி சார்? இல்லை, இன்றைய வந்து இளைஞர்களுடைய எழுச்சியை பார்க்குறோம். அதாவது இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட இந்த முடிவை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலேயும் பார்த்தோம், ஜல்லிக்கட்டுலேயும் அவங்களுடைய எழுச்சி அங்கே ஆரம்பமாச்சு. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்னைக்கு புதுசாக ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கியிருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும், வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி சரியா இல்லைங்கிறீங்க? இல்ல, இந்த எழுச்சி தானே பாக்குறோம். எழுச்சி வந்து இன்னைக்கு மாற்றத்தை விரும்புறாங்க. என்ன மாற்றத்தை விரும்புறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலைகள், அவங்கள்ட்ட பேசும்போது, அவங்கள்ட்ட இது பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்கறாங்க இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமா வேணும். இன்னும் வந்து ஏன்னா இன்னைக்கு வழி நடத்துறது இன்னைக்கு மாணவர்கள் ஆகிட்டாங்களே, எழுச்சி உண்டாக்கிட்டாங்களே. ஊழலற்ற ஆட்சி முறை தமிழ்நாட்டுல இல்ல, அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த ஆட்சி முறை கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. அதாவது எந்த ஆட்சியா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஒரு பாணியை அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆட்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க. இந்திய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு. இந்திய முறையினருடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க வந்து முற்றிலும் ஆட்சி ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு சரித்திர எழுச்சி உண்டாக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்றமோ அவங்களோட பேசும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். சார் விஜய்க்கு என்ன சார் நிரந்தரம் கிடையாது, தோல்வின்றதும் நிரந்தரம் கிடையாது சார். அப்புறம் விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, வாழ்த்துக்கள் தான். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க இளைஞர்கள். ஸோ அதை வந்து அவர் வந்து திறம்பட அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அதாவது 100% ஃபுல்ஃபில்லாக பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பை வந்து அவருக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பை ஜனங்க அவர் கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை உணர்ந்து அவங்க கூட இருக்கிறவங்களும் செயல்படுவோன்றது நம்பிக்கை இருக்கு. இது வந்து அமைஞ்சதுன்னா அது ஒரு இளைஞர்களுக்கு அவங்க இப்போ எடுத்த முயற்சிக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் வந்து நிறைவேற்றிட்டார், கரெக்டாக நிறைவேற்றி.